ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிலோஃபர் நிஷா சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளா ஸ்டைலில் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து கேரளாவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சாப்பிடுவாங்க செஞ்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு தோலை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் அந்த மரவள்ளிக்கிழங்கை போட்டு தண்ணி அந்த மரவள்ளிக்கிழங்குக்கு மேலே இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா. நம்மளுக்கு கிழங்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு அந்த கிழங்கை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட கடுகு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை 1 கொத்து, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.